I'm so delighted that this cup now passeth from me. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, இந்த பாத்திரம் இப்பொழுது என்னை விட்டு நீங்கி விடுகிறது. Because for me to stand up over here is not an easy thing. காரணம், இங்கே நான் நிற்பது என்பது ஒரு எளிமையான ஒரு விஷயம் அல்ல எனக்கு. Because when I see you all, you know, I know the ways that I have walked. காரணம், நீங்கள் எல்லாரும் இங்கே அமர்ந்திருக்கிறதை பார்க்கும்போது நான் நடந்து வந்த வழி எனக்கு நன்கு தெரியும். And the errors that I have done, the mistakes that I have made. நான் செய்த தவறுகளும் பிழைகளும் எனக்கு நன்கு தெரியும். And I'm so happy that, you know, if you could make decisions early in life, you will be saved from so many sins. நான் இவ்விதமாக சொல்வேன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மிக சீக்கிரத்திலேயே நீங்கள் தீர்மானம் எடுத்துவிட்டால் நீங்கள் அநேக விதமான பாவங்களில் விழாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். So may the Lord help us in doing so. அப்படியாக நாம் செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. And you know, I am really running short of time. நிச்சயமாகவே எனக்கு மிகுந்த குறைந்த நேரம் தான் இருக்கிறது. There are a few things that are very strong in my heart and I want to convey it somehow to you. என்னுடைய மனதிலே மிக ஆழமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு, அதை எப்படியாவது நான் சீக்கிரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். So you all pray that, you know, the Lord continues to speak to us. ஆகவே நம்மோடு கூட தேவன் தொடர்ச்சியாக பேசும்படிக்கு நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். So let us come to where we actually were yesterday. நேற்று தினத்திலே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோமோ அதிலிருந்து நாம் இப்பொழுது துவங்கலாம். And we need to I just want us to go back to that verse in Jude 1 and verse 11. யூதா முதல் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்க விரும்புகிறேன். Woe to them, for they have gone in the way of Cain, have run greedily in the error of Balaam for profit, and perished in the rebellion of Korah. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். I was dealing with the wrong way of worship. அதாவது தவறான ஆராதனையை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். The worship of Cain. காயினுடைய ஆராதனை. But then the wrong way of greed is of Balaam, having wrong priorities. அதே போல பிலேயாமுடைய வழியை பார்க்கும்போது அது தவறான முன்னுரிமையை கொடுத்த வழியாக இருந்தது. And the wrong way of rebellion in Korah, which brought them to perish. அதே போல கோராவினுடைய அந்த தவறான வழி அவர்களை அழிவுக்கு நேராக கொண்டு வந்தது. So the question remains, what was wrong with Cain's offering? இப்பொழுது கேள்வி என்ன நமக்கு வந்தது, காயினுடைய அந்த பலியிலே காணிக்கையில் என்ன பிரச்சனை? So if I have to put it, I'll have to put it this way, that Cain was wrong in Cain's worship. அங்கே காயின் தான் அவனுடைய ஆராதனையில் தவறாக இருந்தான். Cain is what was wrong. காயின் தான் தவறு. Cain's heart is what was fundamentally wrong with Cain's offering. காயினுடைய அந்த பலியிலே அவன்தான் அடிப்படையில் தவறாக இருந்தவன். Cain's primary problem was not the stuff in his hands. அங்கே காயினுடைய முக்கிய பிரச்சனை அவனுடைய கையில் கொண்டு வந்த அந்த பொருள் அல்ல, but the junk in his heart. ஆனால் அவனுடைய இருதயத்திற்குள் இருந்த குப்பை. And with a junk in your heart, you don't expect your worship to be accepted at all. உங்களுடைய இருதயத்திற்குள் குப்பையை வைத்துக்கொண்டு ஒருபோதும் உங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். Oh, to the church you may look like a saint dressed in good clothes. ஓ, சபையாரை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பரிசுத்தவானை போல நல்ல ஆடை அணிந்திருக்கலாம். But Lord God is looking through your clothes straight into your heart and the junk that is there. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ உங்களுடைய ஆடைக்குள்ளாக நேரடியாக இருதயத்தை பார்க்கிறார், அதற்குள் இருக்கக்கூடிய குப்பையை அவரால் பார்க்க முடியும். And your heart will be what the Lord is watching as receiving in worship. அந்த ஆராதனையில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒரு பொருளாக தேவன் பார்க்கக்கூடியது உங்களுடைய இருதயத்தை தான். Without faith it is impossible to please God. நாம் விசுவாசம் இல்லாமல் தேவனை நம்மால் பிரியப்படுத்த முடியாது. For whoever draws near to God must believe that he exists. ஆகவே தேவனிடத்தில் வருகிறவன் அவர் இருக்கிறார் என்பதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும்.
And when we see him existing, we do what he wants. அவர் இருக்கிறார் என்று நாம் நம்பும்போது அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நாம் செய்ய விரும்புவோம். Outward acts of worship will never compensate for a heart that doesn't trust God. ஆகவே தேவனை ஒருபோதும் நம்பாத அந்த ஆராதனை அது புறம்பான ஆராதனையாக மாத்திரமே அது இருக்கும். You can probably bring the best messages out of your knowledge, it won't go up the ceiling. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய அறிவில் இருந்து ஒரு மிகப்பெரிய பிரசங்கத்தை பிரசங்கிக்கலாம், ஆனால் அது கூரைக்கு மேலே கூட அது செல்லாது. Up the ceiling, what I mean to say is it won't reach up to heaven. நான் சொல்ல வருகிறது என்னவென்றால் அது ஒருபோதும் பரலோகத்தை எட்டாது. When you have a heart for God, நீங்கள் தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயம் உங்களுக்கு இருந்தால், you will give your best for God. நீங்கள் தேவனுக்கு சிறப்பானதை கொடுப்பீர்கள். And that is what was made the difference in Abel's worship. அதுதான் ஆபேலுடைய ஆராதனையில் இருந்த அந்த வித்தியாசம். Cain brought out of what he had. காயின் அவனுக்கு தனக்கு உண்டாயிருந்ததிலிருந்து கொண்டு வந்தான். But Abel brought the best he had. ஆனால் ஆபேலோ தன்னிடத்திலிருந்த சிறப்பானதை கொண்டு வந்தான். And that is what we see in Hebrews chapter 11 and 4. அதைத்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Hebrews 11 and verse 4, it says, by faith Abel offered to God a more acceptable sacrifice than Cain. நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். Through which he was commended as righteous. அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். The worship commends the worshipper as righteous. ஆகவே அந்த ஆராதனை தான் ஆராதிக்கிறவனை நீதிமான் என்று அது சொல்ல வைக்கிறது. And thus God commending him and accepting his gifts. ஆகவே தேவன் அவனுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று அங்கீகாரத்தை பெற்று தந்தது. The first rule of an acceptable worship is to be an acceptable worshipper. ஆகவே அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனை இருக்க வேண்டுமானால் அதற்கு அவசியமான முதலாவது காரியம் அங்கீகரிக்கப்பட்ட ஆராதிப்பவன் அவசியம். An acceptable worshipper is not a hypocrite, he is genuine. அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆராதிப்பவன் அவன் மாய்மாலக்காரனாக இருக்க முடியாது, அவன் உண்மையானவனாக இருக்க வேண்டும். His faith is genuine. அவனுடைய விசுவாசம் உண்மையாக இருக்க வேண்டும். He is completely trusting in God. அவன் முழுமையாக தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்தவனாக இருக்க வேண்டும். He is believing that God is the sufficient provider, like it was for Abraham in the sacrifice that he received. ஆபிரகாம் அவன் பலி செலுத்தும் போது அவனுக்கு கிடைத்ததை போலவே தேவன் எல்லாவற்றையும் தனக்கு கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு அவன் இருப்பான். Who is humbly depending upon the sovereignty of the Creator. அந்த சிருஷ்டிகர் அவர் சர்வ வல்லமை உடையவர் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட முற்றிலுமாக அவரை சார்ந்து இருப்பான். If you don't have this living faith, then God will reject you and your worship too. இப்படிப்பட்ட ஜீவனுள்ள ஆராதனை இல்லை என்றால் தேவன் உங்களையும் உங்களுடைய ஆராதனையும் அவர் நிராகரிப்பார். A worshiping heart is a confessing heart. அதே போல ஆராதிக்கிற இருதயம் அது அறிக்கை செய்கிற இருதயம். God gave Cain the chance to confess, right? அந்த அறிக்கை செய்யும் அந்த வாய்ப்பை காயினுக்கு கர்த்தர் கொடுத்தார் அல்லவா? He told him sin is crouching at the door. அவர் சொன்னார் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். It wants to rule over you, so get back. அது உன்னை ஆண்டு கொள்ள பார்க்கிறது, ஆகவே நீ மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். God warned him. அவனை எச்சரித்தார். But because his heart was not right, as a result his mind will not listen. அவனுடைய இருதயம் அது சரியாக இல்லாதபடினாலே அவனுடைய மனம் ஒருபோதும் கவனிக்காது. How much ever we tell you, but if your heart is not right, you're not going to listen. நாங்கள் எவ்வளவுதான் இங்க இருந்து சொன்னாலும் உங்களுடைய இருதயம் சரியாக இல்லை என்றால் உங்களுடைய மனது ஒருபோதும் அதை செவி கேட்காது. Your mind is not going to respond. உங்களுடைய மனம் அதற்கு ஒருபோதும் பதில் சொல்லாது. Cain could have come back with confession. காயின் அறிக்கை செய்து திரும்பி வந்திருக்கலாம். And offer his worship. அவனுடைய பலியை அப்புறம் செலுத்தி இருக்கலாம். And be accepted by God. தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம். But he didn't. He rebelled. He went from bad to worse. ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. மீறுதல் செய்து அவன் இன்னும் மோசமான நிலைக்கு போனான். But still God was gracious. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக இருந்தார். The Lord knows that Cain's heart is a mess. காயினுடைய இருதயம் அது குழப்பமாக அது மிகவும் மோசமாக இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். Lord keeps giving him opportunity. அவனுக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தார் தேவன். The question God is asking is, இப்பொழுது தேவன் கேட்கக்கூடிய கேள்வி, if you do well, will you not be accepted? நீ நன்மை செய்தால் உனக்கு பிரீதி இல்லையோ என்று அவர் கேட்கிறார். The word accepted over there actually says, will you not be exalted?
நீ நன்மை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாயோ என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் நீ உயர்த்தப்படுவாய் அல்லவா என்று கேட்கக்கூடியது You will be lifted high. நீ உயர்த்தப்படுவாய் அல்லவா? No, but he didn't. ஆனால் அவன் அதற்கு செவிசாய்க்கவில்லை. He didn't do that. அவன் அதை செய்யவும் இல்லை. So how do you rule over the second sin that is crouching at the door? அதாவது அடுத்து உன்னுடைய வாசற்படியில் படுத்திருக்கும் அந்த பாவத்தை எப்படி நீ மேற்கொள்ள போகிறாய்? You rule over the second sin by addressing the first sin. நீ முதல் அந்த செய்த பாவத்தை நீ முதலில் அதை சரி செய்தால் தான் இந்த இரண்டாவது பாவத்தை உன்னால் மேற்கொள்ள முடியும். You rule over your tomorrow's sins by ruling over today's sins. நாளைய தின பாவங்களை நீ ஆண்டு கொள்ள வேண்டுமானால் இன்றைய பாவத்தை முதலில் நீ ஆண்டு கொள்ள வேண்டும். So as you go through the scripture will empower you to exert self control. நீங்கள் வேதத்தை நீங்கள் அதிகமாக படிக்கும்போது அது உங்களுக்கு அறிவுறுத்தும் உங்களுக்கு சுய அல்லது இச்சையடக்கம் அவசியம் என்று. You know, in Genesis chapter 4 verses 3 to 16 ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 16 வரை உள்ள வசனங்களில் we see what is happening when the worshipper is faulty and the worship is faulty. அந்த ஆராதிப்பவன் தவறு செய்யும்போது ஆராதனையும் தவறு செய்யும்போது என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியும். Your entire life is going to be wrecked. முழு வாழ்க்கையும் கூட சீரழிகிறது. Faulty worship brings into broken fellowship with God. இங்கே தவறான ஆராதனை தேவனிடத்தில் தவறான தேவனுடைய உறவிலே அது தவறை ஏற்படுத்துகிறது. Yeah, which we see in verses 3 to 5. அதை 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். In verse 5 we also see it leads to anger and angst. அதேபோல 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் அது கோபத்தையும் அது கவலையும் அது கொண்டு வருகிறது. 8th verse it leads to hatred and murder. 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் அது கோபத்தையும் கொலைபாதகத்தையும் கொண்டு வருகிறது. 9th increasing levels of dishonesty and failure to take responsibility. அடுத்து 9ஆம் வசனத்திலே அது பொய் சொல்ல வைத்தது, அதேபோல பொறுப்புகளை எடுக்காமல் தப்பித்துக் கொள்ள வைத்தது. 10 to 12 God's increasing displeasure. 10 முதல் 12 வரை நாம் பார்க்கும்போது தேவன் அவர் முற்றிலும் பிரியமற்றவராக போனார். 12th verse it leads to ordinary life not working well. 12ஆம் வசனத்திலே சாதாரண வாழ்க்கையாக அல்லது எதுவுமே வாழ்க்கையில் சரியில்லாத சூழ்நிலையாக அவனுடைய வாழ்க்கை மாறியது. 13th verse we say him being a self-pitying, homeless, fearful wanderer. அடுத்து 13ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அவன் சுய பரிதாபம் உடையவனாக அதே போல வீடு இல்லாதவனாக இங்கும் அங்கும் சுற்றித் திரிகிறவனாக அவன் மாறினான். 13 to 16 we see that the Lord's face is no more shining upon him. இங்கே 13 முதல் 16 வரை உள்ள வசனங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய முகம் இனிமேல் அவன் மேல் பிரகாசிக்கவில்லை என்று பார்க்கிறோம். And that's the world we live in. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். Where everyone is attempting to do life far away from the favor of God. எல்லாரும் தேவனுடைய அந்த தயவை விட்டு விலகி செல்லும்படிக்கு தான் விரும்புகிறார்கள். You know, the relationships and politics and ethics and insanity of the world will never get fixed. பாருங்கள், ஒருபோதும் இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அந்த உறவுகளோ பரிசுத்தமோ ஒருபோதும் அது சீர்படாது. Nothing in our life will get fixed. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் இருக்கும்போது ஒன்றும் சரியாக இருக்காது. Until and unless we get reconciled to God by faith. விசுவாசத்தினால் தேவனோடு ஒப்புரவானால் மாத்திரமே இது சரி செய்யப்படும். There will not be renewal in life unless there is first of all renewal in worship. இங்கே ஆராதனையில் புதிதாக்கப்படுதல் இருந்தால் மாத்திரமே வாழ்க்கையில் புதிதாக்கப்படுதல் ஏற்படும். If your life is not working, just ensure you take care that then you should understand that you have a worship problem. இங்கே உங்களுடைய வாழ்க்கை சரியில்லை என்று உங்களுக்கு தோன்றுமானால் நீங்கள் யோசிக்க வேண்டியது அந்த பிரச்சனை ஒருவேளை ஆராதனையில் இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும். If you're wandering, நீங்கள் சுற்றித் திரிகிறவர்களாக இருந்தால் then turn to worship. நீங்கள் ஆராதனைக்கு திரும்புங்கள். And today if you hear your voice, please don't harden your hearts. Just confess that, Lord, I have not been worshiping you the right way. இன்றைக்கு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்த வேண்டாம். ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நான் இன்னும் உம்மை ஆராதிக்கவில்லை என்று அறிக்கை செய்யுங்கள். I have not been submissive to your voice. உம்முடைய சத்தத்திற்கு நான் இன்னும் கீழ்ப்படியவில்லை. I have not been submissive in taking care of my brother. நான் என்னுடைய சகோதரனை நான் பார்த்துக் கொள்கிற அந்த பொறுப்பை நான் சரியாக செய்யவில்லை. Very often through my life and my worship I have misled people to believe that I am doing something genuine. இங்கே அநேக நேரத்திலே என்னுடைய வாழ்க்கை மூலமாக ஆராதனை மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையை தான் சொல்லுகிறேன் என்று நான் அநேகருக்கு என்னால் காண்பிக்க முடியவில்லை. Now let me come to the second point, in that verse 11 of Jude.
இப்பொழுது அந்த யூதாவில் வாசித்த அந்த வசனத்தின் இரண்டாவது அந்த குறிப்பிற்கு நான் வருகிறேன். Have run greedily in the error of Balaam for profit. இங்கே பிலேயாம் மிக பண ஆசைக்காக ஓடின அந்த வழியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். One of the serious problems that the church is going through is running for profit. இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய சபைகள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காரணம் அதில் ஒன்று, அவர்கள் லாபத்திற்காக ஓடுகிறார்கள். You know, we want to do things to our convenience. பாருங்கள், நம்முடைய வசதிக்காகவே எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறோம். We want to take up jobs, you know, that would pay us more. நமக்கு அதிகமாக வருமானம் வரக்கூடிய வேலையை தான் நாம் எடுக்க விரும்புகிறோம். But at the same time we will compromise on our Bible studies and even our day of the remembrance feast. அதே நேரத்திலே நம்முடைய அந்த வேதபாட வகுப்புகளை எல்லாம் நாம் சமரசம் செய்துவிட்டு, அதே போல சில வேளைகளிலே நம்முடைய அந்த அந்த அப்பம் வெட்கும் ஆராதனையை கூட நாம் புறக்கணித்து விடுகிறோம். We have not walked away, but we have run away into our wrong priorities. நாம் நம்முடைய தவறான முன்னுரிமைகளை வைத்துக்கொண்டு நாம் நடந்து சென்றதல்ல, நாம் ஓடிவிட்டோம். What are we doing is the question that needs to be answered. ஆகவே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாக இதற்கு நமக்கு என்ன பதில் இருக்கிறது? You all are in the peak of your lifetime. உங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். You know, you need to remember, are you doing the things that the Lord wants you to do? ஆகவே நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், கர்த்தர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்கிறீர்களா? Have you chosen the subject you are pursuing because you knew very well that the Holy Spirit was guiding you to do that? நீங்கள் இதைத்தான் படிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கிற அந்த படிப்பானது பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரா என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். Or like Balaam, you are choosing something so that you can make money. அல்லது பிலேயாமை போல ஏதாவது ஒன்றை தெரிந்தெடுக்கிறீர்கள், எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்கிறதற்காக. You know, so what is your choice? உங்களுடைய தெரிந்தெடுப்பு என்னவாக இருக்கிறது? You know, when Balak asked Balaam, God told him not to go. பாலாக் பிலேயாமை கேட்டபோது கர்த்தர் சொன்னார், நீ போக வேண்டாம் என்று. You know, we are very often like that. நாம் அநேக நேரத்தில் அப்படித்தான். God has told us not to go. போக வேண்டாம் என்று கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். You know, I don't have time to go to that story, otherwise we could have gone through the story of Balaam and Balak, but I am really running short of time. இப்பொழுது நேரம் போதாதபடினால இந்த கதைக்கு நான் போயிருக்க வேண்டும், பாலாம் பாலாக்குடைய கதை, ஆனால் இப்பொழுது போகிறதில்லை. You know, Balaam, the God tells him not to go with Balak. கர்த்தர் சொன்னார், நீ பாலாக்குடைய போக வேண்டாம் என்று பிலேயாமிடத்திலே. And Balak again asking, just go, no, once more ask if you can. நீ திரும்பவும் போய் தேவனிடத்துல கேட்டுக்கொண்டு வா, சும்மா என் கூட வரலாமா என்று. You know, so he is going to do what? ஆகவே இவன் போய் என்ன செய்கிறதற்காக போகிறான்? Balaam is going to curse the Lord's people. இந்த பிலேயாம் தேவனுடைய ஜனங்களை சபிக்கிறதற்காக போகிறான். Will God allow him to do that? அப்படி செய்வதற்கு கர்த்தர் அனுமதிப்பாரா? But very often God doesn't tell us anything, but we still keep doing that, you know. ஆனால் अनेक நேரத்திலே கர்த்தர் அப்படி எதையும் நம்மை செய்ய சொல்கிறதில்லை, ஆகிலும் அதையே தான் செய்து கொண்டிருக்கிறோம். And so what we are doing is our choices are going wrong. ஆகவே என்ன செய்து நாம் என்ன நடக்கிறது என்றால் நம்முடைய தெரிந்தெடுப்பு தவறாகி கொண்டே இருக்கிறது. We teach and preach about seeking his kingdom and righteousness. அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், நீதியை தேட வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம். But when it comes to choosing our careers, do we do that? ஆனால் நம்முடைய படிப்பை, வேலைவாய்ப்பை தெரிந்தெடுக்கும் போது அதை செய்கிறோமா? You know, I would want you all to become doctors and medical officers in hospitals. நீங்கள் எல்லாரும் மருத்துவ துறையிலே டாக்டர்களாகவும் மருத்துவ அதிகாரிகளாகவும் வர வேண்டும் என்று நான் விரும்புவேன். If you are brilliant enough, go up for the administrative exams of PSC and all. நீங்கள் நன்கு படிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து நேரடியாக PSC போன்ற அந்த தேர்வுகளை நீங்கள் எழுத போங்கள். I am telling you, the days are going to be terrible in the coming days. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வரக்கூடிய நாட்களிலே காலங்கள் மிக மோசமாக இருக்கிறது. You know, I was recently at a funeral. சமீபத்திலே ஒரு மரண வீட்டிலே நான் இருந்தேன். I was talking to the grandson of the grandfather who had passed away. அந்த இறந்து போன அந்த தாத்தாவினுடைய பேரனிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். He was a very spiritual man. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன். You know, I asked this young man, இந்த வாலிபனிடத்தில் கேட்டேன், child, where do you go for fellowship? மகனே, நீ ஆராதனைக்கு நீ ஐக்கியப்பட எங்கே செல்கிறாய் என்று. He said,
What do you mean? அவன் கேட்டான், அங்கிள் அப்படின்னா என்ன? So I had to tell him, okay, where do you go to church? அப்புறம் நான் இப்படி கேட்டேன், நீ சபைக்குன்னு எங்க போறப்பா? So he's telling me wherever my brother goes. எங்க அண்ணன் எங்க போறானோ அங்க நான் போவேன். So I asked him, does that fellowship have a name? நீ போற இடத்துக்கு ஏதாவது பேர் இருக்கா அந்த சபைக்குன்னு கேட்டேன். He said, I don't know, uncle. சொன்னா அப்படி எதுவும் தெரியல அங்கிள் அப்படின்னு. Then I asked him, do you like the church? அப்புறம் நான் கேட்டேன், அந்த சபை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. He said no. சொன்னா இல்ல. And I asked, why do you go there? அப்படின்னா ஏன் அங்க போற அப்படின்னு கேட்டேன். He said, I don't know any other place, uncle. வேற எந்த இடம் எனக்கு தெரியாது அங்கிள். So he doesn't know why he's a Christian also probably. அவன் ஒருவேளை அவன் ஏன் தான் கிறிஸ்தவனா இருக்கிறான் என்று கூட அவனுக்கு தெரியாது. Born in a very good family. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்தவன் தான். I am talking about a spiritual stalwart's grandson. அதாவது நான் சொல்லுகிறது ஆவிக்குரிய மாவீரனுடைய பேரன். I was in utter shock. எனக்கு மிகவும் அதிர்ச்சியாகி விட்டது. These boys are studying in Bangalore. இந்த பையங்கள் எல்லாம் பெங்களூர்ல படிக்கிறார்கள். They have gone there for studies. அவர்கள் படிப்பிற்காக அங்கே போனவர்கள். Our greed can make us run away from God. அங்கே நம்முடைய இப்படிப்பட்ட பழக்கம் தேவனை விட்டு வழிவிலகி செல்கிறதற்கு நம்மை தூண்டும். We may think it's profitable for a while. நாம் ஒருவேளை யோசிப்போம் இது லாபமாக நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கும் என்று. But the end we will know that we have been deceived. ஆனால் அதனுடைய முடிவிலே தான் தெரியும் நாம் வஞ்சிக்கப்பட்டோம் என்று. Balaam's heart was not right with God. பிலேயாமினுடைய இருதயமோ தேவனிடத்தில் சரியாக இல்லை. And eventually he showed his true colors by betraying Israel and leading them away from God. தொடர்ச்சியாக பார்க்கும்போது அவன் படிப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை விட்டு வழிவிலக செய்தான். That is what is happening with so many of us. நம்மில் அநேகருடைய நிலைமை இப்படித்தான் மாறி விடுகிறது. Today everything may look good. இன்றைக்கு ஒருவேளை பார்ப்பதற்கு எல்லாம் நன்றாக தோன்றலாம். But gradually the colors will fade. ஆனால் படிப்படியாக அந்த நிறம் வெளுக்கும். He couldn't trip Israel and put them into sin. அவன் உடனடியாகவே இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய வைக்க முடியவில்லை. However, later on he planned a scheme. ஆனால் பிற்பாடு ஒரு பெரிய திட்டத்தை தீட்டினான். To get his reward from Balak. அந்த பாலாக்கினிடத்திலிருந்து தனக்கு வெகுமதிகள் கிடைக்கும்படிக்கு. Balaam advised the Moabites on how to entice the people of Israel with prostitution and idolatry. எப்படி அந்த மோவாபியர்களை வைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்யும்படிக்கு அவர்களை ஈர்த்து விடலாம் என்ற ஆலோசனை அவன் வழங்கினான். He could not curse Israel directly. இஸ்ரவேல் ஜனங்களை நேரடியாக சபிக்க முடியவில்லை அவனால். So he brought up a plan in which they could bring the curse on themselves. ஆகவே இவன் ஒரு தீட்டின திட்டமானது இவர்களே தங்களிடத்திலே சாபத்தை கொண்டு வரும் அளவிற்கு அவன் வகுத்து கொடுத்தான். And Israel fell into sin. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் விழுந்தார்கள். Worshipping Baal gods. இங்கே பாகால் தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். Making fornication with Midianite women. மீதியான ஸ்திரீகளோடு கூட விபச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். God plagued them. தேவன் அவர்களுக்கு வாதையை கொண்டு வந்தார். 24,000 men died. 24,000 மனுஷர் இறந்து போனார்கள். What happens when we make mistakes? நாம் தவறு செய்யும்போது என்ன நடக்கிறது என்று தெரியுமா? When we go in the way of Balaam, நாம் பிலேயாமினுடைய வழியிலே செல்லும்போது the next generation perishes. அடுத்த சந்ததி அழிந்து போகிறது. I don't want you all to perish, my children. நீங்கள் எல்லாரும் அழிந்து போகிறதுக்கு எனக்கு விருப்பமில்லை பிள்ளைகளே. Balaam's name and story became infamous. அந்த பிலேயாமினுடைய கதையானது மிக பிரபலமாக மாறியது. He's referred several times in the New Testament. புதிய ஏற்பாட்டில் अनेक முறை அதை உதாரணமாக எடுத்து காண்பிக்கப்படுகிறது. In Numbers and Deuteronomy you see the first story. நீங்கள் அந்த என்னாகும் உபாகமங்களிலே வரக்கூடிய கதைகளிலே படித்தால் in 25 and 23 of the chapters of Numbers and Deuteronomy. அந்த என்னாகும் உபாகமத்திலே 25 23 ஆகிய அதிகாரங்களிலே. But when we come to the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது Peter compares him to a false teacher. அங்கே பேதுரு அவனை அங்கே பொய் போதகருக்கு ஒப்பிடுகிறான். In 2 Peter 2:15 he says he loved the wages of wickedness. அங்கே 2 பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம் அவன் அந்த கூலிக்காக அவன் ஆசை வைத்தான் என்று. And Jude echoes the same sentiment. அங்கே யூதா அதே போன்ற அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார். In Jude 11 that we are reading, நாம் வாசித்த அந்த யூதா 11ஆம் வசனத்திலே selling one own soul for financial gain. அதாவது ஒரு ஆத்மாவை அவனுடைய பண ஆதாயத்திற்காக விற்று விடுகிறது. Finally Jesus speaks of Balaam in Revelation. கடைசியிலே இயேசு கிறிஸ்துவும் பிலேயாமை குறித்து வெளிப்படுத்தலே பேசுகிறார். When he warns the church in Pergamum.
அந்த பெர்கமோ சபையை எச்சரிக்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தை. He says, there are some among you who hold to the teaching of Balaam, இன்னும் உங்களில் இருக்கக்கூடிய சிலர் பிலேயாமின் போதனையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. who taught Balak to entice Israelite to sin, இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்யும்படிக்கு அவன் வழிவகுத்து கொடுத்தவன் so என்று. that they ate food sacrificed to idols and committed sexual immorality. அவர்கள் அந்த விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதை புசித்து அவர்களோடு நடனமாடி கடைசியிலே வேசித்தனத்தில் விழுந்து போனார்கள். Revelation 2:14. வெளிப்படுத்தின விசேஷம் 2:14. That is where this is written. அங்கேதான் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Satan's tactics have not changed. பாருங்கள், பிசாசுடைய தந்திரங்கள் மாறுபடுகிறவைகள் அல்ல. If he cannot curse God's people directly, அவனால் நேரடியாக தேவனுடைய ஜனங்களை சபிக்க முடியாது. he will try the back door approach. அவன் எப்பொழுதும் பின்வாசல் வழியாக முயற்சி செய்வான். And sometimes I'm afraid our churches have fallen prey to it. சில நேரத்தில் எனக்கு பயமாக இருக்கிறது, நம்முடைய சபைகளும் இதிலே விழுந்திருக்கிறது. Peter recorded him as a false teacher, இங்கே பேதுரு அவர்களை துர்போதகர்கள் என்று அவர் சொல்லுகிறார். getting wages of wickedness. அவர்கள் துன்மார்க்கத்தின் அந்த கூலியை பெற்றுக் கொள்கிறார்கள். Jude as one who sold his soul for financial gain. யூதா அவனை பற்றி சொல்லும்போது அவன் இழிவான ஆதாயத்தை தேடி போனான் என்று சொல்லுகிறார். Jesus calls him a prophet who instead of preaching to the people about their sins, அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஜனங்களிடத்திலே பாவத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டிய இந்த தீர்க்கதரிசி enticed the whole nation to sin. இந்த முழு தேசத்தையும் பாவம் செய்யறதுக்கு ஏதுவாக வழி நடத்தினான். False teacher, அங்கே தவறான கள்ள போதகர், a shepherd who led his people away from God. அதே போல தேவனை விட்டு வழிவிலக பண்ணக்கூடிய ஒரு மேய்ப்பனாக. Balaam did hear from God. அங்கே தேவனிடத்திலிருந்து அவன் விசாரித்து அவன் போனான். பிலேயாம் He heard, but he didn't listen to God. கர்த்தர் சொன்ன பதிலை அவன் கேட்டான், ஆனால் அதற்கு செவி கொடுக்கவில்லை. You can also make that choice. நீங்களும் கூட அப்படியே செய்ய முடியும். What are you going to hear and what are you going to do? நீங்கள் என்ன கேட்க போகிறீர்கள், ஆனால் செய்ய போவது என்ன? Balaam's heart was not right with God. பிலேயாமினுடைய இருதயம் தேவனிடத்தில் சரியாக இல்லை. Are your hearts right with God? நம்முடைய இருதயங்கள் தேவனிடத்தில் சரியாக இருக்கிறதா? Or you are also looking for monetary gains and for a future? அல்லது நீங்களும் கூட அந்த பண லாபத்திற்காக அல்லது எதிர்காலத்தை நோக்கி உங்களுடைய எண்ணம் இருக்கிறதா? Like Balaam, if you are living a show of Christianity, பிலேயாமை போல ஒரு தோற்றமளிக்கக்கூடிய கிறிஸ்தவத்தை மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருந்தால், remember you will be exposed one day. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் உங்களுடைய பாவம் வெளியாகும். You know what is going to be written at the end about you? உங்களை பற்றி முடிவிலே என்ன எழுதப்படும்? Will it be written that you are one who had given God priority? தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்தவன் என்று உங்களை பற்றி எழுதப்படுமா? So may the Lord help us. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. You know what Abel did was wrong worship. பாருங்கள், ஆபேல் செய்தது தவறான ஆராதனை. What Balaam did was wrong priority. பிலேயாம் செய்தது தவறான முன்னுரிமை அளித்தல். Let's come to the last person who perished in the rebellion of Korah, it is written. இப்பொழுது கோராவை பற்றி எழுதப்பட்டிருக்கிற அந்த கடைசி குறிப்பிற்கு நாம் வரலாம். Jude 1:11, that is what is written. யூதா 11ஆம் வசனத்தில் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. That and you know he perishing in the rebellion, perishing the wrong way. கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளானான். For they have gone in the wrong way. அவர்கள் எல்லாம் தவறான வழியிலே போனவர்கள். Woe unto them. இவர்களுக்கு ஐயோ! Oh, they have perished in the rebellion of Korah. அவர்கள் கோரா எதிர்த்து பேசின அந்த பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். My dear children, rebellion is never good. என் அருமை பிள்ளைகளே, எதிர்த்து பேசுதல் நல்லதல்ல. We all carry the burden and consequences of the first rebellion. நாம் எல்லாரும் இப்பொழுது எதிர்கொள்ளக்கூடிய பின்விளைவு அந்த முதலில் ஏற்பட்ட மீறுதல் தான். Where was the first rebellion? முதல் மீறுதல் எங்கு நடந்தது? What was the first rebellion? முதல் மீறுதல் எங்கு நடந்தது? Where did it happen? அது எங்கே நடந்தது? Yeah, in the Garden of Eden. ஆம், ஏதேன் தோட்டத்தில் நடந்த மீறுதல். The first rebellion. முதல் மீறுதல். The consequences of sin we are still suffering. அந்த பாவத்தின் பின்விளைவுகளை இன்னும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். And rebellion leads to sin very often. அநேக நேரத்திலே மீறுதல் பாவத்திற்கு நேராக எடுத்துச் செல்கிறது. Man's disobedience was in the Garden of Eden. மனுஷனுடைய கீழ்ப்படியாமை ஏதேன் தோட்டம் முதற்கொண்டு துவங்கியது. Today rebellion can be
இன்றைக்கு இந்த மீறுதல் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்றால் in dressing, in fussing, and in submission. அதே போல நம்முடைய ஆடை அணிதலிலே நம்முடைய கீழ்ப்படிதலிலே இது காணப்படுகிறது. Yeah, the story of rebellion of Korah is recorded in Numbers 16. என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் தான் கோராவினுடைய கதை எழுதப்பட்டிருக்கிறது. I would have loved to take you through that, but time doesn't permit. அதன் வழியாகவும் விளக்கமாக சொல்ல எனக்கு விருப்பம் உண்டு, ஆகிலும் நேரம் நமக்கு இல்லை. The rebellion of Korah demonstrates the grim consequences of usurping or taking up authority. இங்கே இந்த கோராவினுடைய அந்த மீறுதல் அல்லது எதிர்த்து பேசுதல் அது அதிகாரத்தை தங்களுக்கு சாதகமாக எடுக்கிற அந்த பாவத்தை செய்ய வைத்தது. An authority that is given to somebody, you taking it away. மற்றொருவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுக்க முயற்சிப்பது. Authority given to a chosen person taken away by another person. குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முயற்சிப்பது. Every time you do that against your parents, you are rebelling. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக அதை நீங்கள் செய்ய முயற்சிக்கும் போது நீங்கள் மீறுகிறீர்கள் என்ற அர்த்தம். Oh, you are standing against them. நீங்கள் அவர்களுக்கு எதிராக நிற்கிறீர்கள். Against the ones who have been anointed as your parents. உங்களுக்கு பெற்றோர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டு நியமிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நீங்கள் நிற்கிறீர்கள். They have been appointed as your parents. அவர்கள் உங்களுக்கு பெற்றோர்களாக நியமிக்கப்பட்டவர்கள். Every time we say I don't do this, I won't do this. நீங்கள் ஒவ்வொரு முறையும் இதை நான் செய்ய மாட்டேன், முடியாது என்று சொல்லும் போதெல்லாம் every time you disobey, you are rebelling against your parents. ஒவ்வொரு முறை நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக மீறுதல் செய்கிறீர்கள். Your rebellion can lead you to perishing, my dear children. என் அருமை பிள்ளைகளே, உங்களுடைய அந்த மீறுதல் உங்களை கெட்டுப்போக பண்ணும், அது அழிவை உண்டு பண்ணும். And I want to warn you. உங்களை அந்த விஷயத்தில் எச்சரிக்க விரும்புகிறேன். And that is why this last session is so important. ஆகவே தான் இந்த கடைசி செய்தி மிக முக்கியமானது. You know, he rebelled against the chosen leaders of Israel. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவர்களுக்கு எதிராக இவன் செயல்பட்டான். Mind you, never rebel against the chosen elders of your church. நீங்கள் இதை கவனத்தில் வைக்க வேண்டும். சபையில் தெரிந்தெடுக்கப்பட்ட மூப்பர்களுக்கு எதிராக ஒருபோதும் நீங்கள் எதிர்க்க கூடாது. You know, while I was going to Bombay, நான் பாம்பேக்கு சென்று கொண்டிருக்கும் போது I went from a very small village. நான் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து தான் வளர்ந்து வந்தவன். My father didn't tell me not to go and watch movies. எங்களுடைய அப்பா ஒருபோதும் எங்களுக்கு சொல்லித் தரவில்லை நீ போய் படம் பார்க்க கூடாது என்று. He didn't tell me, you know, to not to go after girls. நீ பெண்களுக்கு பின்பாக போக கூடாது என்றெல்லாம் எங்களுக்கு சொல்லித் தரவில்லை. He only gave me 2 commandments. எனக்கு 2 கட்டளைகளை மட்டுமே அவர் கொடுத்தார். And I still go by it. அதை நான் இன்னும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். It was not easy very often. அது अनेक நேரத்தில் அவ்வளவு சுலபம் அல்ல. But because my father had said it, I would obey till death. ஆனால் என்னுடைய அப்பா எனக்கு சொன்னபடினாலே நான் மரணம் வரைக்கும் அதற்கு கீழ்ப்படிவேன். Commandment 1, he said, கட்டளை நம்பர் 1 இதை அவர் சொன்னது. Go for every meeting in the assembly. சபையினுடைய எல்லா கூட்டங்களுக்கும் நீ போக வேண்டும். Second thing he told me, இரண்டாவது கட்டளை அவர் சொன்னது, be submissive to your elders even if they are wrong. உங்களுடைய மூப்பர்களுக்கு நீ கீழ்ப்படிந்து தான் இருக்க வேண்டும், அவர்கள் தவறு செய்தாலும் கூட. Even if they are wrong, அவர்கள் தவறாக இருந்தாலும் கூட. they are appointed by God. அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். they are anointed by God. அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். But if they turn out to be Balaam, ஆனால் அவர்கள் பிலேயாமை போல மாறினாலும், it will be God who will reject them and turn them out, not you. அவர்களை தேவனே அவர்களை திருப்பி அவர்களை நிராகரிப்பார், நீ செய்யக்கூடாது. And even today I practice that with my eldership, where I am submissive to my elders. இன்றைக்கு நான் இன்னும் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன். அங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன். You know, one day as a young man I went to my brother and said, this man is talking nonsense. This elder is talking nonsense. ஒரு நாள் போய் என்னுடைய சகோதரனிடத்திலே சொன்னேன், அந்த மூப்பரை பற்றி இந்த ஆள் அவன் அர்த்தமற்ற நிலைமையிலே பேசுகிறார் என்று. This is absolutely wrong. He has to be, you know, spoken to. அவர் சொல்வது முற்றிலும் தவறானது, அவருக்கு இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று நான் சொன்னேன். You know, my brother rebuked me.
என்னுடைய சகோதரன் என்னை கண்டித்தான். He told me it's not your responsibility. அவன் சொன்னான் இது உன் பொறுப்பு அல்ல என்று. God will deal with it. தேவன் அதை பார்த்துக் கொள்வார். God will deal with it. தேவன் அதை பார்த்துக் கொள்வார். I stand as a witness here and tell you, God deals very severely if somebody plays with his church. நான் இங்கே சாட்சியாக நின்று சொல்லுகிறேன், இந்த கர்த்தருடைய சபைக்கு எதிராக செயல்பட்டவர்களை கர்த்தர் நேரடியாக பார்த்துக் கொள்வார். Don't rebel. நீங்கள் ஒருபோதும் மீறக்கூடாது. Just be submissive, my dear children. என் அருமை பிள்ளைகளே, கீழ்ப்படிந்து மாத்திரம் இருங்கள். Be submissive to your eldership. உங்களுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். Don't try to usurp the authority. நீங்கள் ஒருபோதும் அதிகாரத்திற்கு நீங்கள் மீறக்கூடாது. And in Numbers we see Korah was not alone in this charge. நாம் என்னாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கோரா மாத்திரமல்ல, He gathered 250 other men to do this, இதை அவனோடு கூட சேர்ந்து செய்யும்படிக்கு 250 பேரையும் சேர்த்திருந்தான். He challenged Moses' authority. அவன் மோசேயினுடைய அதிகாரத்தையே சவால் விட்டான். And God tells them, you dare speak against my servant Moses. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ என் தாசனாகிய மோசேக்கு எதிராகவா இப்படி பேசுகிறாய் என்று. God says you speak against the meekest man on earth. இந்த உலகத்திலே இந்த பூமியிலேயே சாந்த குணம் உள்ளவனை பற்றியா நீ இப்படி பேசுகிறாய் என்று கேட்டார். Why I weep is, Lord, make me to be like Moses. நான் ஏன் அழுகிறேன் என்றால், எனக்கு ஆண்டவரே என்னை மோசேயை போல் மாற்றுமே என்று எனக்கு உள்ளத்தில் வருகிறது. Meek, O Lord, that when people attack me, I may be humble before you. ஆண்டவரே என்னை ஜனங்கள் தாக்கும்போது மோசேயை போல நான் சாந்த குணம் உள்ளவனாக என்னை மாற்றுமே என்று நான் தேவனிடத்திலே கேட்கிறேன். But God took them to task. தேவன் அவர்களை அவர் பார்த்து கொண்டார். They accused Moses in Numbers 16 and verse 3. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர்கள் மோசேக்கு எதிராக குற்றஞ்சாட்டினார்கள். You have gone too far. நீ சாதகமாக எடுத்துக்கொண்டாய். The whole community is holy. இந்த முழு சமுதாயமும் பரிசுத்தமாக இருக்கிறது. Every one of them. எங்களில் இருக்கக்கூடிய எல்லாருமே. And the Lord is with them. தேவன் எங்களோடும் இருக்கிறார். Why do you set yourself above them? நீ எப்படி உன்னை நீயே அவர்களுக்கு மேலாக நீ உயர்த்திக் கொள்ள முடியும் என்று கேட்டார். That is what is. Why you trying to be above all of them? ஏன் நீ அவர்களுக்கு எதிராக நீ தலைவனாக நீ மாறி இருக்கிறாய்? Obviously, like many of us who rebel. ஆகவே நம்மில் அநேகரும் இப்படிப்பட்ட மீறுதல் செய்கிறவர்களை போலவே. Even Korah thought that he could do a better job of leading than Moses. அவன் கோரா நினைத்துக் கொண்டிருந்தான், அங்கே அந்த நடத்தக்கூடிய மோசேயை காட்டிலும் இவன் சிறப்பாக செய்ய முடியும் என்று சொல்லி. But by leading this revolt against Moses, ஆனால் மோசேக்கு எதிராக இப்படிப்பட்ட கிளர்ச்சியை உண்டு பண்ணும்போது, he was revolting against God's divinely appointed anointed people. அவன் தேவனுடைய நியமிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனத்திற்கு எதிராக அவன் போராடினவனாக இருந்தான். Korah was revolting against God. தேவனுக்கு எதிராக எதிர்த்து பேசின கோரா. And around 1500 years after that, இன்னும் 1500 ஆண்டுகளுக்கு அப்புறம் Jude records these statements. இந்த விஷயங்களை யூதா பதிவு செய்கிறார். A strong warning about such men who come into the church as false teachers. இப்படிப்பட்ட ஆட்கள் மிகப்பெரிய எச்சரிப்பாக சபைக்கு கள்ள போதகத்தை கொண்டு வருகிறார்கள். Trying to stand in the authority of God. இங்கே நான் தான் தேவனுடைய அதிகாரத்தில் நிற்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். Woe to them. அவர்களுக்கு ஐயோ. For they have walked in the way of Cain and abandoned themselves for the sake of the gains of Balaam. அவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடினார்கள். And have perished in Korah's rebellion. கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். You know, the characteristics of false teachers within the church include pride, selfishness, jealousy, and so many bad things. ஆகவே இப்படிப்பட்ட மோசமான சுயபெருமை, அதே போல சுயநீதி, இப்படிப்பட்ட காரியங்களை தங்களுக்குள் வைத்துக்கொண்டு கள்ள போதகர்களாக இன்றைய சபைகளிலே சுற்றி வருகிறார்கள். Even today they exist by being insubordinate to the eldership. இன்றைக்கு கூட அப்படிப்பட்டவர்கள் சபைகளிலே உண்டு. அந்த சபையினுடைய மூப்பர்களுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறார்கள். Their end will be the same as Korah. அவர்களுடைய முடிவானது கோராவை போலவே இருக்கும். Thus the warning, woe to them. ஆகவே தான் எச்சரிப்பு வருகிறது அவர்களுக்கு ஐயோ என்று. But if you are rebelling against your parents, ஆனால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக நீங்கள் மீறினாலும், if you are not being submissive to your church elders, உங்களுடைய சபையின் மூப்பர்களுக்கு எதிராக நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தாலும், he is saying woe unto you. அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஐயோ. God's true leaders, the elders and pastors of the church who shepherd the flock,
கர்த்தரால் நியமிக்கப்பட்ட தலைவர்கள் சபையில் இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள் தான் அவர்கள் சபையில் இருக்கிறவர்களை மேய்க்கிறார்கள். Who shepherd with humility and care, have an accurate understanding of the scriptures. அவர்கள் தாழ்மையோடும் வேதவசனத்தின் துல்லியமான புரிந்து கொள்ளுதலோடும் சபையை அவர்கள் பராமரிக்க வேண்டும். They always bring themselves in humble submission to the Lord. அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரிடத்திலே தங்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து They வருகிறார்கள். recognize Jesus as true proclamation, I am the way, the truth and the life. அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்வின் வழியாக ஜீவனாக இருக்கிறார் என்று அவர்கள் அறிக்கை செய்கிறவர்கள். You know, the most important thing is the true leaders of the church are called by God to that office. அதே போல முக்கியமான ஒரு விஷயம், உண்மையான தலைவர்கள் தேவனால் சபையினுடைய பொறுப்பிற்கு அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். The false teachers are wolves in sheep's clothing. அதே போல கள்ள போதகர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் ஒரு 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 விதமாக தோல் போர்த்தி கொண்ட அவர்கள் ஆடுகளை போல இருப்பார்கள். You know, we need to be submissive to our eldership. நம்முடைய அந்த மூப்பர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். The Church of Christ is afflicted by many ills. பலவிதமான விஷயங்கள் சபையை இன்றைக்கு பாதித்திருக்கிறது. But what difference are you young people going to make is going to matter. ஆனால் வாலிபர்களாகிய நீங்கள் செய்ய போகும் காரியம் என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறது, அதுதான் முக்கியம். You know, rebellion is not the way. பாருங்கள், மீறுதல் மாத்திரம் வழி அல்ல. Let's change and be like Timothy. நாம் மாற்றத்தை காண்பித்து தீமோத்தேயுவை போல இருக்க முடியும். In Philippians, Paul talks about Timothy. பிலிப்பியர்கள் நிருபத்தில் பவுல் தீமோத்தேயுவை பற்றி பேசுகிறார். In 2 and verse 20, 2:20 it says, விதமாக வாசிக்கிறோம். in Philippians 2 and 20, பிலிப்பியர் 2:20, I have no one else like Timothy who genuinely cares about your welfare. உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. My dear children, Timothy was a young man. என் அருமை பிள்ளைகளே, தீமோத்தேயு ஒரு இளம் வாலிபன். Samuel was a small boy. சாமுவேல் சிறு பையன். But you know, did he rebel against Eli? அவன் ஏலிக்கு எதிராக அவன் மீறுதல் செய்து எழும்பினானா? When the prophecy came, he was scared to tell Eli what the truth was about Eli. அந்த ஏலியை பற்றிய உண்மை தீர்க்கதரிசனமாக அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது ஏலியிடத்திலே போய் சொல்வதற்கு கூட அவன் பயந்தான். He didn't try to go and tell Eli, come on man, old man, it's over, now it's me. அவன் போய் ஏலியிடத்திலே, ஏலி இங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு, இப்ப நான் தான் எல்லாம், நீங்க வெளியே போங்க அப்படி அவன் சொல்லவில்லை. The times of Samuel were the wickedest times, you should remember. நீங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டியது, சாமுவேல் வாழ்ந்த காலகட்டம் மிக துன்மார்க்கமான காலகட்டம். The sons of Eli were called the sons of Belial or the sons of Satan. ஏலியினுடைய பிள்ளைகள் அவர்கள் பேலியாளின் பிள்ளைகள் என்று எண்ணப்பட்டார்கள், அதாவது பிசாசின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்கள். My dear child, would you be that small Samuel in your church when you go back? என் அருமை பிள்ளைகளே, நீங்கள் திரும்ப செல்லும் போது சபையில், உங்களுடைய சபைகளே அந்த சிறிய சாமுவேலை போல் நீங்கள் இருப்பீர்களா? Would you be that small, that young Timothy who stood by Paul in the ministry? பவுலோடு கூட அந்த ஊழியத்திலே உடன் நின்ற அந்த தீமோத்தேயுவை போல உங்களுடைய சபையிலே போய் நீங்கள் காணப்படுவீர்களா? Who genuinely cares about the welfare of the church? சபையினுடைய அந்த உண்மையான நலனை அக்கறை கொண்டு விசாரிக்க கூடியவனாக நீங்கள் இருப்பீர்களா? Like Epaphras, like Onesiphorus. எப்பாப்பிராவை போலவும் ஒனேசிமுவை போலவும் இருப்பீர்களா? Oh, let us come to the Lord. ஆகவே தேவனிடத்தில் நாம் வரலாம். Let us cry Psalm 143 and verse 8. நாம் 143ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை கூப்பிட்டு சொல்லலாம். That is what our theme is. அதுதான் நம்முடைய வசனமாக இருக்கிறது. Cause me to hear your loving kindness in the morning. இங்கே தேவனே, உமது அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். For in you do I trust. உம்மை நம்பி இருக்கிறேன். Cause me to know the way in which I should walk. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். Oh, for to you I lift up my soul. உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். My dear children, let us surrender our souls to this King. என் அருமை பிள்ளைகளே, இந்த அழைப்பிற்கு நாம் நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம். In full surrender. முற்றிலும் அர்ப்பணம். My life, my all. என் வாழ்க்கை, என் எல்லாம். You know, it is told about David Livingstone. டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி இப்படி சொல்லப்பட்டது. He was a doctor by profession. அவர் ஒரு மருத்துவராக இருந்தார். You know, when David Livingstone went to Africa, அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க தேசத்திற்கு போனபோது, he was a fair skinned handsome doctor.
அவர் ஒரு வெள்ளை நிறமுடைய ஒரு அழகான மருத்துவர். You know, he told his family that I will come very soon. அவர் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொன்னார், நான் சீக்கிரத்திலே போய் வருகிறேன் என்று. But it is said that when he went to Africa, he couldn't come back. ஆனால் இப்படியாக சொல்லப்பட்டது, அவர் ஆப்பிரிக்காவிற்கு போனதற்கு அப்புறம் திரும்பி வர முடியவில்லை. He saw the condition of the people and he kept serving them. அவர் போய் ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார். He had told 6 months and it became years when he returned back. அவர் 6 மாசம் என்று சொல்லி போனார், இப்பொழுது திரும்பி வரும்போது ஒரு ஆண்டு ஆகிவிட்டது. When he came back to the the house of the door of his house, அவர் திரும்பி ஒரு ஆண்டுக்கு அப்புறமாக தன்னுடைய வீட்டின் வாசலுக்கு வரும்போது, historian says that his wife couldn't recognize him. அவிதமாக அதை எழுதினவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய மனைவிக்கே இவரை அடையாளம் தெரியவில்லை. While he was attacked in the jungle by a lion, அவர் அந்த காட்டில் இருக்கும்போது ஒரு சிங்கம் இவரை தாக்கிய போது, he had lost the muscles of one side of his hand. அவருடைய கையில் ஒரு பக்கம் சதை அவர் இழந்து போனார். And if that was not enough, while escaping, one of his eyes was blinded. அதுவும் போதாமல் அவர் அதிலிருந்து தப்பிக்கும் போது அவருடைய ஒரு கண்ணுடைய பார்வை போனது. The fair man looked tan and dark to the verge that his wife couldn't recognize him. மிகவும் வெளுத்திருந்த வெள்ளை நிறமுடைய அழகான அவருடைய மேனியானது அவருடைய மனைவியை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு மாறியது. David Livingstone again and again said, my life, my all. அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் மீண்டுமாக சொன்ன வார்த்தை, என் ஜீவன் என் எல்லாம் என்று. And then he went back again. அதுக்கு அப்புறம் மீண்டுமாக அவர் திரும்ப போனார். He kept serving. அவர் தொடர்ந்து ஊழியம் செய்தார். And he wanted to take his family. அவர் தம்முடைய குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு போக விரும்பினார். But he couldn't take because there was a disease that his family could get and they could immediately die. அவர்களை எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை. காரணம், அவர்கள் எல்லாருக்கும் வியாதி வந்தது, அவர்கள் மரித்தார்கள். At last he took his family. கடைசியிலே அவர் தம்முடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போனார். As soon as they got there, his son died. அவர்கள் அங்கே போன உடனேயே அவருடைய மகன் மரித்து போனான். In a few weeks his wife died. அடுத்த சில வாரங்களிலே அவருடைய மனைவி இறந்து போனார்கள். When he was burying her all alone, அவர் தனிமையாக தன்னுடைய மனைவியை புதைக்கும் போது, he comes before the Lord and says, Lord, you have taken her. அவர் ஆண்டவரிடத்திலே வந்து இப்படி சொன்னாராம், கர்த்தாவே, இவளையும் நீர் எடுத்துக்கொண்டீர். I am not leaving this land. நான் இன்னும் இந்த தேசத்தை விட்டு போக மாட்டேன். My life, my all. என் ஜீவன் என் எல்லாம். And everything he gave up. அவன் இப்படி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். But at the end when he was very sick, people used to carry him to treat people. அவர் மிகவும் வயதான நிலைமையில் இருக்கும்போது ஜனங்கள் அவரை சுமந்து கொண்டு அவர் போய் அந்த மருத்துவ உதவி செய்வதற்காக எடுத்துக்கொண்டு செல்வார்களாம். One day he was very sick. ஒரு நாள் அவருக்கு மிகவும் அவர் வியாதியாக இருந்தார். He couldn't get up anymore. அவரால் இனிமேல் எழுந்து கூட இருக்க முடியவில்லை. So he told his disciples to make him sit on his knees. ஆகவே அவர் தம்முடைய அந்த சீஷரிடத்திலே சொன்னாராம், என்னை எப்படியாவது முழங்காலில் நிற்க உதவுங்கள் என்று சொன்னாராம். Hours after hours passed, he was praying. அவர் மணிக்கணக்கில் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். Nobody dared to enter into the sanctuary where he was communicating with God. அவர் தேவனோடு கூட சம்பாஷிக்க கூடிய அந்த வாசஸ்தலத்திற்குள் ஒருவரும் உள்ளே போக அவர்களுக்கு துணிச்சல் வரவில்லை. But when the time passed too much, ஆனால் இன்னும் அதிகமான நேரம் ஆகிவிட்டது என்று அவர்கள் கண்டபோது, they went and shook his body. அவர்கள் போய் அவருடைய சரீரத்தை அப்படியே அசைத்தார்களாம். He fell, he was dead. அவர் அப்படியே சரிந்து விழுந்து இறந்து போனார். My life, my all. என் ஜீவன் என் எல்லாம். My dear children, என் அருமை பிள்ளைகளே, for to you I lift up my soul. ஓ உம்மிடத்தில் என் ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன். Why should David ask for direction and not his friends? God for direction and not his friends. ஏன் தாவீது தேவனிடத்தில் அவர் வழியை கேட்டார், அவருடைய நண்பர்களிடத்தில் கேட்காமல்? He heard that only because God could direct him. His friends didn't have the experience. காரணம், அவருக்கு தான் தெரியும், தேவனுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று, அவருடைய நண்பர்களுக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை என்று. David could have a conversation because he had a relationship with God. தாவீதால் தேவனோடு பேச முடிந்தது அதற்கு
அதற்கு காரணம் தேவனிடத்தில் அவருக்கு உறவு இருந்தது. If you set your relationship with God straight, you know His way, He grants the desires of your heart according to His will. அவருடைய சித்தத்தின்படியாக அவருடைய வழியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் அவரோடு கூட நீங்கள் உறவை சரி செய்ய வேண்டும். You know today His way, that is Jesus Christ, our life. உங்களுக்கு அவருடைய வழி என்னவென்று தெரியும். அந்த வழி இயேசு கிறிஸ்து, அவர் நம் ஜீவனாக இருக்கிறார். 1 John 5:12, He that hath the Son hath life, and we should live that life. 1 யோவான் 5:12 நாம் வாசித்தோம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், அந்த ஜீவன் நமக்கு இருக்க வேண்டும். The knowing Jesus will bring you to 3 possibilities. இங்கே இயேசு கிறிஸ்துவை அறிந்ததற்கு அப்புறம் 3 சாத்தியங்கள் நமக்கு நடக்கலாம். Know Him but go back and dwindle back and forget Him and leave Him. அவரை அறிந்ததற்கு அப்புறமாக திரும்பி பின்மாற்றம் அடைந்து அவரை மறந்து நாம் வழிவிலகி செல்லலாம். Second is the true success story, knowing Him and accepting Him. இரண்டாவது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, அவரை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு. But we will fail, confess and returning back to Him. ஆனாலும் கூட தோல்வி அடைந்தாலும் மறுபடியும் திரும்பி வந்து அறிக்கை செய்து நாம் முயற்சி செய்வோம். And thus growing gradually into the likeness of Christ. அப்படியாக படிப்படியாக கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக நாம் வளர்ந்து வருவோம். Third is the dangerous one, you will gradually grow complacent and compromise. இங்கே மூன்றாவது சாத்தியம், தொடர்ச்சியாக நாம் மாய்மாலம் செய்து நாம் கடைசியிலே மங்கி விடுவோம். Enjoy the prevalent hypocrisy in the church, preaching and teaching. சபையிலே மிக மாய்மாலம் செய்யக்கூடிய அந்த பதவியை எடுத்துக்கொண்டு பிரசங்கித்து போதித்துக் கொண்டே வருவோம். Preaching about doctrinal purity but not living it or practicing it. உபதேசத்தில் துல்லியமான காரியங்களே பிரசங்கிக்கிறதை முக்கியத்துவப்படுத்துவோம், ஆனாலும் கூட நடைமுறைப்படுத்துகிறதிலே எதையும் காண்பிக்கிறதில்லை. Thus living a life that pleases yourself but not God. அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களை நீங்களே பிரியப்படுத்தும் வாழ்க்கையாக இருக்கும், ஆனால் தேவனை ஒருபோதும் பிரியப்படுத்தாது. Woe to them, for they have gone in the way of Cain, have run greedily in the error of Balaam for profit, and perished in the rebellion of Korah. அதே போல காயினுடைய வழி மற்றும் பிலேயாமுடைய வழி மற்றும் கோராகினுடைய வழியிலே நடந்து போனவர்கள் கெட்டு போவார்கள், அவர்களுக்கு ஐயோ. Way of Cain, wrong worship. இங்கே காயினுடைய வழி தவறான ஆராதனை. Get your worship right. உங்களுடைய ஆராதனையை சரி செய்யுங்கள். Run the wrong way of greed. இங்கே பொருளாசையை நோக்கி ஓடக்கூடிய அடுத்த தவறான வழி. Wrong priorities. தவறான முன்னுரிமை. Set your priorities right. உங்களுடைய முன்னுரிமைகளை சரிப்படுத்துங்கள். Perishing the wrong way in rebellion. அதே போல மீறுகிற விஷயத்தில் எதிர்த்து பேசுதலே தவறான வழி. Come out of the attitude of rebellion. நீங்கள் மீறுதலின் சிந்தனையிலிருந்து வெளியே வாருங்கள். Now you might have taken many decisions. நீங்கள் ஒருவேளை अनेक தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். And you may go back from here. இங்கிருந்து நீங்கள் திரும்பி செல்லும்போது, but will those decisions prosper throughout the year? அந்த எடுத்த தீர்மானங்கள் இந்த ஆண்டு முழுவதுமாக உங்களால் செய்ய முடியுமா? You have taken decisions. நீங்கள் தீர்மானம் எடுத்து விட்டீர்கள். But like every year we take decisions, and then after going we forget about all these decisions. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நாம் தீர்மானம் எடுக்கிறோம், ஆனால் இங்கிருந்து போனதற்கு அப்புறம் அந்த தீர்மானங்கள் எல்லாம் மறந்து விடுகிறோம். I'll tell you the secret to prosper in your decision. உங்களுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருப்பதற்கான ரகசியத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். You need to surrender yourself to the yoke of discipleship in your church when you go back. நீங்கள் திரும்பி செல்லும்போது உங்களுடைய சபையிலே சீஷத்துவ பணி நீங்கள் ஒரு பயிற்சி எடுப்பதற்கு உங்கள் நுகத்தை நீங்கள் கீழ்ப்படுத்த வேண்டும். You need to find somebody spiritual who will keep you accountable for all the decisions you have taken. நீங்கள் இங்கே எடுத்த தீர்மானத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும்படிக்கு அந்த பொறுப்பை உங்களிடத்திலே கேட்பதற்கு நீங்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவரை உங்களுடைய சபையிலே நீங்கள் தேட வேண்டும். And thus at the end you will see that there is a change in you when you come to the next camp. அடுத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாற்றமடைகிறதை பார்ப்பீர்கள். அடுத்த முறை இந்த முகாமிற்கு வரும்போது உங்களுக்கு அது புரிய வரும். Why do that? ஏன் அப்படி செய்ய வேண்டும்? Because Hebrews 13 and 17 says so. என்றால் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அப்படி சொல்கிறது. Hebrews 13 and 17, for you to be accountable, this is what the word of God says. எபிரேயர் 13:17 இவ்விதமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. As you submit yourself to the yoke of discipleship. நீங்கள் உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்து நீங்கள் அடங்குங்கள். 3:17 says, obey those who rule over you. உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழாக நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொல்கிறது. Be submissive to them. அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். For they watch out for your souls. அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். Thus you will find somebody spiritual who will keep you accountably faithful. அவ்விதமாக உங்களை ஆவிக்குரிய நிலையிலே உத்தரவாதம் கேட்கக்கூடிய நபர்களை நீங்கள் தேட வேண்டும். Because it is written,
காரணம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, You know, they will watch for your souls அவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்காக அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். as those who must give account. அதாவது உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். And because they have to be accountable for you, உங்களுக்காக அவர்கள் மேல் உத்தரவாதம் இருக்கிறபடினாலே they will keep you accountable. அவர்கள் உங்களையும் உத்தரவாதத்திற்கு உட்படுத்துவார்கள். May the Lord Jesus Christ and the Holy Spirit continue to speak with us. தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மோடு தொடர்ச்சியாக பேசுவாராக. Ask the Lord to deal with us. நம்மோடு கூட தேவன் இடைப்படும்படிக்கு கேட்டுக்கொள்வோம். So now let me conclude. ஆகவே இப்படி நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். You know, I thank the church, very especially the Adambakam Assembly, for inviting me. என்னை வரவேற்ற விசேஷமாக இந்த சபையாருக்காக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதம்பாக்கம் சபையாருக்கு உங்களுடைய அன்பை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. Also the organizing AYC organizing committee, I don't know how it works, but thank you so much. அதே போல இந்த AYC ஆர்கனைசிங் கமிட்டி அது எப்படி நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். My dear children, thank you so much for sincerely listening and making decisions. என் அருமை பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக உண்மையாக நீங்கள் கவனித்து நீங்கள் தீர்மானங்களை எடுத்ததற்காக. May the Lord keep you true to the decisions that you have taken. நீங்கள் எடுத்த அந்த தீர்மானத்தில் உண்மையாக இருப்பதற்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. Finally, my helpmate, கடைசியிலே என்னுடைய உதவியாளர், my friend, my brother, என் நண்பன், என் சகோதரன். You need to pray for this man. நீங்கள் இவருக்காக ஜெபிக்க வேண்டும். He is going to Himachal Pradesh to serve God. கர்த்தர் ஊழியம் செய்யும்படிக்கு ஹிமாச்சலுக்கு இவர் செல்ல இருக்கிறார். And I am so blessed. நான் மிகவும் பிரியப்படுகிறேன் to call him brother. இவனை சகோதரன் என்று அழைக்கிறதற்கு. Fellow soldier whom I'll probably miss the next time I come to Chennai. ஒருவேளை அடுத்த முறை சென்னைக்கு வரும்போது இப்படிப்பட்ட ஒருவரை நான் மிஸ் பண்ணுவேன். He's got a wife and 2 children. அவருக்கு மனைவியும் 2 பிள்ளைகளும் உண்டு. Welcome to the warfare. நீங்கள் இந்த போராட்டத்திற்குள் வாருங்கள். May God bless you. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. May God prosper you. தேவன் உன்னை செழிக்க பண்ணுவாராக. May all the work that you do bring glory and honor to the kingdom of God. தேவன் நீ செய்யும் எல்லா வேலையிலும் அவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாராக தம்முடைய ராஜ்யத்திற்கு. I'm so delighted to be seeing you this way. இப்படி உன்னை பார்க்கிறதிலே சந்தோஷம். And I'm sure that you all will pray for my brother Isaac. எல்லாரும் அவருக்காக ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். And this will be a great loss for Padi. I know that. பாடிக்கு இது மிகவும் ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். But will be a great profit for the eternal church of Christ. Hallelujah and amen. Amen. Do pray for me and my family. நீங்கள் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். We stay with our mother and work in this place called Chhattisgarh. நாங்கள் எங்களுடைய தாயோடு கூட நாங்கள் தங்கி இருந்து சத்தீஸ்கர் என்கிற இடத்திலே நாங்கள் ஊழியம் செய்கிறோம். My mother is around 80 now. என்னுடைய தாய்க்கு இப்பொழுது 80 வயது ஆகிறது. My wife's name is Priscilla. என்னுடைய மனைவியுடைய பெயர் பிரிசில்லா. My eldest son is Joash. என்னுடைய மூத்த மகனுடைய பெயர் ஜோஆஷ். Then I've got my daughter Jemima. அதுக்கப்புறம் என்னுடைய மகள் ஜெமைமா. Then I've got Jordan and Jethro. அதுக்கப்புறம் ஜோர்டன் ஜெத்ரோ என்ற 2 பிள்ளைகள். You are most welcome to come and meet us. நீங்கள் எங்களை வந்து சந்திக்கிறதற்கு நாங்கள் மிகவும் உங்களை வரவேற்கிறோம். Let me wind up. நான் இதோடு கூட நிறைவு செய்கிறேன். Welcome to Jagdalpur. ஜக்தல்பூருக்கு வாருங்கள். God bless you. தேவன் ஆசீர்வதிப்பாராக.